மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள், நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். தூக்கத்திலிருந்து எழுகின்ற பொழுதே நமச்சிவாய என்ற அரிய அந்த பொக்கிஷமான மந்திரத்தை கூறிக்கொண்டே எழுங்கள். அது உங்களுக்கு வாழ்நாளிலே ஒரு பெரிய அடித்தளம். நமச்சிவாய என்று சொல்லிட்டினால எல்லா சிந்தனைகளும், எல்லா சொற்களும், எல்லா செயல்களும் நல்லதாகவே நடைபெறும், நல்லதாகவே நடைபெறும். இங்கே எல்லாரும் சொல்லுங்க, நமச்சிவாய நமச்சிவாய நமச்சிவாய. நலம் நன்மைகள் ஓடி வந்து கொண்டே இருக்கின்றன. திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமேன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடன் அமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடன் அமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று 5ஆம் திருமுறையிலிருந்து, அதே திருமியச்சூர் இளங்கோயில், நேற்று சொன்னேன் இல்லையா, திருமியச்சூரை பற்றி சொல்லுகின்ற பொழுது வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடியது மியச்சூர் இளங்கோயில் என்று அதனுடைய பாடல்தான் இங்கே பதிகம் தான். இது 11வது பதிகம் திருக்குறுந்தொகைன்னு சொல்கிறது. 5ஆம் திருமுறை என்பதுமே அனைத்து அன்பர்களும் அறிவீர்கள். அது திருக்குறுந்தொகை. திருக்குறுந்தொகை இந்த பதிகம் தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும். இதில் பாருங்கள், தோற்றும் கோயிலும் தோன்றிய கோயிலும் என்று இந்த பதிகம் தொடங்குகிறது. 4வது பாடல் இன்று இறைவனிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டியது. நாறு மல்லிகை கூவிளம் செண்பகம், நாறு மல்லிகை கூவிளம் செண்பகம் வேறு வேறு விரித்த சடையிடை ஆறு கொண்டு வந்தான், ஆறு கொண்டு வந்தான் திருமியச்சூர் ஏறு கொண்டு வந்த இளம் கோயிலே, ஏறு கொண்டு வந்தார் இளம் கோயிலே. மனம் வீசக்கூடிய மல்லிகை, அதான் நாறு மல்லிகைன்னு பாருங்க, மனம் வீசக்கூடியது. அடுத்தது கூவிளம், கூவிளம் அதான் வில்வம். அடுத்தது செண்பகம் முதலிய மலர்களை வேறு வேறாக விரிந்த சடையிடை ஆற்றோடு கொண்டு வந்தான். திருமியச்சூரின் இளங்கோயில் விடைமேல் கொண்டு உகந்த பெருமான். அடியார்கள் சாற்றுகின்ற அந்த மல்லிகை வில்வம், மல்லிகை வில்வம் செண்பகம் முதலான மலர்கள் இருக்கிறதே, அதை முடியிலே ஏற்று, திருமுடியிலே ஏற்று மகிழ்ந்து அருள் புரிபவன், நல்ல மகிழ்ச்சியோடு அருள் புரியக்கூடியவன் அப்பெருமான். திருச்சிற்றம்பலம். திருமியச்சூர் இளங்கோயில் ஏற்றுகந்த பெருமான் அடியார் புனையும் மல்லிகை கூவிளம், மல்லிகை கூவிளம் ஜென்பகத்தை தலைமீது அணிந்து கொள்வார். திருச்சிற்றங்கள். திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருமியச்சூர் சென்று அங்குள்ள லலிதாம்பிகையை வழிபட்டு இளங்கோயிலாக இருக்கக்கூடிய வடக்கு பிரகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த திருமியச்சூர் இளங்கோயில் பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழணும். அது பெருவாழ்வு வாழ்வதற்கு யாருடைய அருள் செய்யணும்? அம்பாள் அருள் சுந்தரநாயகி, அருள்மிகு சுந்தரநாயகி உடனமர் முயற்சி நாதர், இங்கெல்லாம் அல்ல பெருமான்.
நமக்கு பேரருளை தருவார். சென்று வணங்கி வழிபட்டு பெருமானுடைய பேரருளை பெற்று வளமாக நலமாக வாழ்வோம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. கஹவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.